What's up guys, this is MA Cubing. ரொம்ப பெரிய கியூபை எடுத்து நான் டேபிள் மேலே வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுதான் வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் ரூபிக்ஸ் கியூப் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். இதுதான் அன்பாக்ஸ் பண்ணி இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, பட் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எடுத்தாச்சு. இது ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. கியூபும் கையில் எடுத்தாச்சு. ரொம்ப சின்னதாக இருக்குது. செம சின்னதாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல இது மாதிரிலாம் கியூப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கியூப் கூட ஆக்சசரிஸ்லாம் எதுவுமே வரல. இது ஜஸ்ட் சாதாரண ஒரு அட்டை தான். இதை தூக்கி போட்டுருவோம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் பண்ணுவோம். வாவ், செம்மையாக இருக்குது. ஆனால் டர்ன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப மானாவரி கஷ்டமாக இருக்குது. ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஹா, ஓகே, தெரியாமல் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு தோணுது. செம டைட்டாக இருக்குது இது திருப்பத்துக்கு. ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் டீ பம்ப். இந்த நேரத்துக்கு நான் ஒரு 3x3 சால்வ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு டீ பம்ப் பண்ணுறதுக்கு இவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா டேர்ன் ஆகுது. டேர்னிங் ஸ்மூத்தாக இருக்குது, பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டேர்ன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நடுவில் லைட்டாக லாக்அப்ஸ் ஆகுது. கியூபை மொத்தமாக ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஒரு சைடு வந்து செம்ம டைட்டாகவும் இருக்குது. எந்த சைடுன்னு சொல்லிட்டு தெரில. ஸ்க்ராம்பிள் பண்ணுவோம். ஓகே, போதும்னு சொல்லிட்டு வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணது. ஓகே, சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்னென்னா கியூப் எடுத்துகிட்டு ஒரு 3x3 கூட கம்பேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கார்னரில் பாதி அளவுக்கு தான் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல. எவ்வளோ நேரம் எடுக்க போகுதுன்னு தெரியல. பக்கத்தில் ஒரு டைமர் வச்சுருக்கேன். டைமரில் வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, 3, 2, 1. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயோ, ஒயிட் சென்டர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரெட்டு. ஓகே, ப்ளூ இன்செர்ட் பண்ணுவோம். ஓகே, ஆரஞ்ச், க்ரீன். நான் வேறு அட்வான்ஸ் க்ராஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, க்ராஸ் முடிச்சாச்சு. ஓகே, $44 seconds ஆயிடுச்சு. அண்ட் இப்போ தான் ஒரு F12 பேர் இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எஸ், ஒரு F12 பேர் முடிச்சிட்டேன். ஓகே, செகண்ட் F12 பேர். உங்கள் மனசில் ஒன்று தோணலாம், ஏன்டா கைக்குள்ளே என்னடா மாவு பிசைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கியூபு கேமரா வழியாக பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்னா என் நெய்யில் வச்சு தான் ஓரளவுக்கு என் நகத்தை வச்சு தான் ஒரு ப்ரெஷர் கொடுத்து டர்ன் பண்ணுறேன். ஓகே, 2 F12 பேர் முடிச்சிட்டேன். தேர்ட் F12 பேர் எஸ் இங்கே இருக்குது. ஓகே, இது வேறு அப்பப்போ சரி பண்ணுற மாதிரி இருக்குது. தேர்ட் F12 பேர் முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபைனல் F12 பேர். ஆஹா, எட்ஜ் ஓரியன்டேஷன் பண்ண முடியாதே. எஸ், முடிச்சிட்டேன். அண்ட் இப்போது OLL F12 வரைக்குமே 2.5 நிமிஷம் ஆயிடுச்சு. U R U prime
போடு போடு போடு. முடிஞ்சிச்சு. ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் வா. எஸ், முடிஞ்சிருச்சு. ஓ நோ. SOLL முடிஞ்சிச்சு. PLL ஜிபம் இருக்கு. கண்டிப்பாக ஜிபம் பண்ண முடியுமா? ஓகே, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ டிபம் 2 லுக் பண்ணலான் இருக்கேன். டிபம் ப்ளஸ் அண்ட் எந்த பெர்ம் வருதோ ஹெச் பெர்மிட்டேஷன் அது கூட அப்படி பண்ணலாம். நல்ல வேலை ஜெட் பெர்ம் வரல. ஓகே, யூபி பெர்ம் R2 U R U R prime U prime R prime U prime R prime U R prime. ஓகே டைம் பார்த்தீங்கன்னா 4 minutes 42 seconds ஆயிருக்கு. உண்மையிலே சால்வ் பண்ணுறப்போ கையில் செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் வேற இந்த கியூப் வாங்கியிருக்கேன்னு சொன்னோன்னே என்கிட்ட ஒரு பையன் வந்து சேலஞ்ச் பண்ணால் ஈஸியாக இந்த கியூபை வந்து 2 minutes or 3 minutes எப்படி தூக்கி போடுற மாதிரி சால்வ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே செம கஷ்டமாக இருந்தது. ஃபிங்கர்ஸ்லாம் உண்மையிலே வலிக்குது. ஏதோ 1 or 2 லேயர்ஸ் வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு டைட்டாக இருந்தது, மீதி எல்லாமே ஸ்மூத்தாக இருந்தது. ஒரு லூப்லாம் ஏதாவது போட்டிருக்கானுங்களான்னு தெரியல, கையில் கொஞ்சம் பிச்சு ஆயிடுச்சு. ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த கியூப் கலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், மேபி பர்ஸில் வச்சுக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு சின்னதாக இருக்குது. அண்ட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்ல ஒரு RS3M ரேட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் தோணுது. இந்த கியூப் எனக்கு வந்து ஒரு கிஃப்டாக தான் வந்தது. ஸோ இந்த கியூப் காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷனுக்கு வேணால் வாங்கலாமே தவிர்த்து RS3M கியூபை விட இது வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்ல ஒரு CMSO இல்லை மெயிலாங் M இல்லை RS3M ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு நீங்கள் ஸ்பீட் கியூபிங் சால்வ் பண்ணலாம். அண்ட் மற்றபடி இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. தட்ஸ் இட் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.